ஜோதி, அவசரமா கிளம்பிட்டு இருக்க? டென்ஷன்ல ஏதாவது மறந்துட போற? இல்லப்பா, செல்போன் பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டனே. இல்லம்மா, அன்பை விட்டுட்டு போறேன். தேவையில்லாத இடத்துல அதை ஏமா விட்டு வைக்கணும்? அப்பா. ஆமாம்மா, உன் மேல துளி கூட அன்பு இல்லாதவங்க மேல நீ ஏமா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்? விட்டு கொடுக்கறதுல ஒரு சுகம் இருக்குப்பா, அதை அனுபவிச்சாதான் புரியும். அந்த சுகமே உனக்கு இப்போ பெரிய சுமையா நிக்குதேம்மா. பரவாயில்லப்பா, சுமக்க சுமக்க சுமை கூட சுகமா தான் இருக்கும். இந்த உலகம் இயங்குறது அன்பால தாங்கிறது உண்மைனா நான் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு கண்டிப்பா ஒரு நாள் புரியும். இப்ப கூட அவங்களோட அன்பை பெற முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முயற்சி வீண் முயற்சின்னு நினைக்கிறேம்மா. பரவாயில்லப்பா, நல்ல விஷயத்த முயற்சி பண்ணி நடக்கலனா கூட பரவாயில்ல. எல்லாரும் வேணும்னு நீ நினைக்கிற, அதுக்காக உன் மொத்த வருமானத்தையும் அவங்களுக்கு கொட்டி கொடுத்தும் உன் பணத்தை மட்டும் ஏத்துக்கிறவங்க உன் மனசை ஏத்துக்கலையேம்மா. இறக்க இறக்கதான் கிடத்துலயும் நீர் சுரக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும்பா. அதுக்காக நான் இருக்கும்போதே வரணுமாம்மா? வரும்பா, நம்பிக்கை இருந்தா தானே வாழ்க்கையை நடத்த முடியும். அந்த நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள் வரணும்னா, உன் நம்பிக்கை பழிக்கணும்னா, உன்னை சுத்தி பல பேர் அன்பு காட்டணும்னா நீ இப்ப அந்த பத்திரிகை ஆபீஸ் போக கூடாதுமா. இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? சில விஷயங்கள் அப்படித்தாமா, பார்க்கறதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும், ஆனா சம்பந்தம் நிச்சயம் இருக்கும். ரொம்ப குழப்பறீங்கப்பா. ஆமாம்மா, தெளிவா சொல்ற, கேட்டுக்க. என் பொண்ணு குடத்துல வச்ச விளக்கா இருக்கிறத விட கோவில எரியிற விளக்கா பிரகாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. இத பாருமா, உன் பேட்டி பத்திரிகையில வரணும். ஐயோ அப்பா, பத்திரிகையில பேட்டி வந்தா பாட்டி கத்துவாங்க, துடிப்பாங்க, அவ்வளவுதானே. அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேம்மா. எனக்கு தெரியும்பா, உங்களால அவங்கள சமாளிக்க முடியாது. யார் சொன்னாங்கம்மா? நம்ம கிட்ட தான் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கே, அது போதுமா. என்னது? இத பாருங்க, யாராவது ஜோதியை ஏதாவது சொன்னீங்க, ஜோதி தனியா ஹாஸ்டல் பார்த்து போயிடுவான்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா போதுமே. எனக்கு அந்த ஐடியாவே இல்லப்பா. என்கிட்ட ஐடியா இருக்கே. ஆமா ஜோதி, உன் போட்டோ பேப்பர்ல வரணுமா. 7 கோடி ஜனங்களும் பேப்பர்ல உன் பேரை படிக்கணும், உன்னை பத்தி பேசணும். இது என் கனவுமா. எனக்காக இதை பண்ணுவேன் ப்ளீஸ். சரிப்பா, நான் போகல. That's good. ராஜேஷ், இவா. வரேனே. காலங்காலத்துல ஊர் சுத்திட்டு வரியா? வா இங்க. இல்லண்ணா. ஆமா, என்ன விஷயம்? சும்மா உங்ககிட்ட பேசலாம் தான்டா. என்ன சொல்லுங்கண்ணா. உட்காரு. ஓகே. எப்படி போகுது ஜாப்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கு. ஆமா, உன்ன மாதிரியே. அப்புறம் துளசியை பத்தி என்ன நினைக்கிறேன்? என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் நினைக்கலாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நான் என்ன நினைக்கிறேன்னா, துளசி ரொம்ப நல்ல பொண்ணு. மாமா பொண்ணு அதெல்லாமா நான் கேட்டேன். அவளை பத்தி என்ன நினைக்கிற அதை சொல்லு. நல்ல பொண்ணு தான், வேற என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ராஜேஷ், அவளை பத்தி நீ வேற எதுவும் நினைச்சது இல்லையா? இல்லையே ராஜேஷ். ஆனா அவ ஒன்ன தவிர வேற எதையுமே பெருசா நினைக்கல, தெரியுமா உனக்கு? என்ன நான் சொல்றேன் ராஜேஷ், நீ சாப்பிட்ட எச்சத்தட்டுல அவ சாப்பிட்றாடா. உன்னையே அவ புருஷனை அவ நினைச்சிட்டு இருக்காடா.
நான் சாப்பிட்ட எச்ச தட்டுல துளசி சாப்பிட்டாளா? என்னண்ணா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஏய், அந்த அளவுக்கு உன் மேல அவ பைத்தியமா இருக்காடா? என்னன்னா பேசுற நீ? இந்த காலத்து பொண்டாட்டிக்குள்ள புருஷன் சாப்பிடுற தட்டுல சாப்பிடுறது இல்ல. அவ ஓவரா சீனா போட்டு இருக்காங்க. சீன்லாம் ஒன்றும் போடலடா. உன் மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காடா. நீ இல்லைன்னா அவளுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காடா. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ராஜேஷ், நீ ஏன் துளசியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்னன்னா பேசுறேன்? எப்படிண்ணா இது முடியும்? ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது? நான் உங்ககிட்ட சொன்னதில்ல? சுதாவை உயிருக்கு உயிரா நேசிக்கிறான்னு உங்களுக்கு தெரியும்ல? அவளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவ கூட எப்படின்னா என்னால நிம்மதியா வாழ முடியும்? ராஜேஷ், நீ அவன் மேல வச்சிருக்கிறது ஒருதலை காதல்டா. அப்போ துளசி என் மேல வச்சிருக்கிறதும் ஒருதலை காதல் தானே? இங்க பாரு, நாம விரும்புற பொண்ணை விட யார் நம்மள விரும்புறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே நீ செய்ய வேண்டியதானே? இதையே எனக்காக சுதா கிட்ட எடுத்து சொல்றீங்களா? பார் ராஜேஷ், துளசி நம்ம வீட்டு பொண்ணு. அவ நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும் நினைக்கல, அம்மாவும் தான் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், வேற எதுக்காகவும் இல்லை. இல்லண்ணா, நான் எனக்காக தான் பேசுறேன். அம்மா அண்ணா பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட பிறந்தவன் எப்படி வேணா போலான்னு நீ நினைக்கிற பாத்தியா? நானா அப்படி நினைப்பேன்? ஏன்டா அப்படி பேசுற? உன் விருப்பப்படி துளசி விருப்பப்படி அவ கழுத்துல தாலியா கட்டினாலும் என்னால அவ கூட புருஷனா வாழவே முடியாது. ரெண்டு பேரும் வாழாம வெட்டியா தான் இருப்போம், பரவாயில்லையா? இதே என் விருப்பப்படி நடந்தா அட்லீஸ்ட் நானாவது சந்தோஷமா இருப்பான்ல. ரெண்டு பேரும் கெட்டு போறது சரியா இல்ல ஒருத்தராவது நல்லா இருக்கிறது சரியா? இது ரெண்டுல எது பெட்டர்னு நீயே சொல்லு. இங்க பாரு ராஜேஷ், நமக்காக வாழறதை விட அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தோம்னா அதுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? அந்த சந்தோஷமே எனக்கு வேணாண்ணே. மனுஷனை வாடகை விடா. ஒருத்தர் இருந்தா அவங்களை காலி பண்ணிட்டு இன்னொருத்தர் குடி வைக்கிறதுக்கு. துளசிக்கு தான் எல்லாமே தெரியுமே. திரும்ப திரும்ப சீன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு இப்படியா விட்டா ஆகாது. இருங்கண்ணே, வரேன். ஏய், எங்கடா போற? வா முதல்ல இங்க. விடுங்கண்ணே. எதையும் எடுத்தங்க ஒத்தன்னு செய்யக்கூடாதா? கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ அண்ணா, இது இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. துளசியை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டு என்ன மறந்துருன்னு சொல்ல போறேன். ஏய், அவ ஒன்னே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காடா. இப்ப போய் உன் வாயாலே அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டேனா அவ ரொம்ப வேதனைப்படுவாடா. பாவண்டா அவ. விடுறா. சரிண்ணே, நீயும் இனிமே இத பத்தி என்கிட்ட கேட்கறது விட்டுறணும். சரிடா. துளசிய நீ வேணான்னு சொல்ற, சுதா உன்னை வேணான்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? என்னண்ணே சொல்ற? அவன் என்கிட்ட அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்பா சம்மதிச்சா சரின்னு சொல்லியிருக்கா. ஏன் ராஜேஷ், அப்பா தான் அந்த குடும்பத்தை ஊரை விட துரத்தனவராச்சே. அதுக்கு தான் நீங்க இருக்கியே. என்னடா பொடி வச்சு பேசுறியா? ஆமா, நான் பொடி வச்சு தான் பேசுறேன். டேய், இப்ப நான் என்னடா பண்ணணும்? சொந்த காலில் நின்று காட்டுறா ஒத்துக்கு வரேன்னு நீ தானே சொன்ன. இப்ப நான் பொறுப்பா இருக்கேன்னு நிரூபிச்சிட்டேன்ல. நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா இருக்கும்னு பெரியவங்களே நினைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டேனா இல்லையா? ஆமாண்டா, நான் தான் அப்படி சொன்னேன். இப்போ சரி, இப்போ என்ன பண்ணுன்ற? உனக்கு நான் சொல்லி தரணுமா? சரி சொல்றேன். நான் இப்ப சொன்ன விஷயத்தை விட இன்னும் 4-5 பிட்டு எக்ஸ்ட்ராவா போட்டு அப்பாவை சம்மதிக்க வையே. என்னடா ராஜேஷ், நீ ஏன்டா இப்படி வரம் கொடுத்து வந்தாலே கைய வைக்கிற? எக்ஸாக்டா சொல்ல போனா அதான் ரைட்டு. அண்ணா, அன்னைக்கு நான் வருத்தப்பட்டப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? பொறுமையா இரு, அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னல. இப்ப இப்படி பேசின அப்படி என்னண்ணா, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரிடா, நான் பேசி பார்க்க. தேங்க்யூண்ணா, நீ பேசுவேன்னு எனக்கு தெரியும். பாய். சரி போ. ஐயோ, எனக்கு இது தேவையா? வேணும் வேணும் வேணும், எனக்கு நல்லா வேணும். அவன் பாட்டி பேசாம போயிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு பொறுப்பாயிரு, ஆபீஸ் வேலையை பாரு, அதை பாருனா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றான். நான் எப்படி போய் அப்பா கிட்ட சம்மதம் வாங்குவேன்? ஐயோ ச்சே. ஏய், சாப்பிடும் போது என்னடி நெயில் பாலிஷ்? சும்மா இருமா. ஏண்டி இன்னும் கொஞ்சம் வச்சா என்ன? மா, இந்த வயசுல வாயை கட்டுமா கொஞ்சம். ஏய், ரசிச்சு சாப்பிடுறதுக்கு வயசு எதுக்குடி? இந்த வயசுல சுகர் எதுவும் இல்லாம சும்மா கிண்ணுன்னு இருக்க பாரு. அதுக்கு தான் அடிக்கடி பேசி அடுத்தவங்க தலையில இறக்கி வச்சிடுறியே. ஆமாண்டி, எப்பவுமே நம்ம பாரத்தையும் பாதிப்பையும் அடுத்தவங்க கிட்ட தள்ளி விட்டுட்டு நம்ம ஹாயா இருக்க கத்துக்கணும்.
ஏண்டி கேசரி வைக்க சொன்னனே வச்சியா? மா கொஞ்சம் தாமா இருக்கு, உன் பேரனுக்கு வேண்டாமா? பண்ணும்போது நிறைய பண்ண என்ன, அது என்ன எப்பவுமே கைய பிடிச்ச மாதிரியே பண்ற? இந்தா போதுமா? இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இன்னொரு கரண்டி வாங்கி தின்றுப்பேன். மா நீ திருந்தவே மாட்டமா, திங்கிறதுலயும் சரி பேசுறதுலயும் சரி, ரெண்டுத்துலயுமே வாயை கட்டுப்படுத்தவே மாட்டேங்கிற. ஒரு நாள் உனக்கு ஒரு கரண்டி உப்புமா கூட கிடைக்காம போகுது பாரு. ஏன் ரவை கம்பெனி இழுத்து மூட போறாங்களா என்ன? மா இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல உனக்கு. இங்க பாரு, நம்மளுக்கு படி அளக்குற ஜோதிய நீ அப்பப்ப இப்படி பேசிட்டு இருந்த உள்ளதுக்கும் மோசமா போயிரும் பாரு. இப்ப நான் பேசுறதுல என்னடி தப்பு கண்டுபிடிச்சு பேசுற? என்னம்மா ஒண்ணும் நடக்காதா? ஒண்ணுமே நடக்காதுடி. உன் நினைப்புதாமா மொத்த குடும்பத்தோட பொழப்பையும் கெடுக்க போகுது. நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குடி. அவளை அப்பப்ப தட்டி வைக்கணும். அப்பதான் நமக்கு பயப்படுவா. அப்பதான் நாம இல்லைனாலும் இவங்களால ஸ்டெடியா வாழ முடியும்னு நினைப்பா. இப்படி ஒரு கனவு இருக்கா உங்களுக்கு? பரவாயில்லையம்மா, நீ இப்படியெல்லாம் கூட யோசிப்பியா? பின்ன ஓசியில திங்கிறோம், நாலா பக்கம் யோசிக்க வேண்டாமா? பாட்டி, அவ ஒரு நாள் உண்மையான பாசத்தை தேடி ஓடி போயிட்டா. என்னடி சொல்ற? எவனையாவது லவ் பண்ணி அவனோட ஓடி போயிட்டா நீ என்ன செய்வ? அம்மா பாத்துமா, தண்ணி குடி. ஏண்டி நெசமாவே ஓடி போயிருவான்ற? மா எதிர்பார்க்காம போயிட்டா, இல்ல நம்மள எல்லாம் பிடிக்காம தண்ணி கொடுத்தனும் போயிட்டா நம்ம நடுத்தருவில் தான் நிக்கணும். இத பாருங்க, இவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு வீடு கட்டணும், பேங்க்ல கொஞ்சம் பணம் போட்டு வைக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நம்ம கடைசி காலத்துல நான் நிம்மதியா இருக்க முடியும். ஆமாடி ஆமா, இத நான் யோசனையே பண்ணலையேடி. பாருமா, அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கே பத்தல, இதுல வேற பொண்டாட்டி வேற. மா அதனாலதான்மா சொல்றேன், இதெல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் நீ வாயை கொஞ்சம் கட்டி வை. சரி, நீ சொல்றது சரிதாம்மா. காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிச்சி இருந்துட்டு காரியம் முடிஞ்ச உடனே தூக்கி வீசி எறிஞ்சிருவோம். நல்ல யோசனை தான். ஏன் பொண்ணாச்சே நீ, நல்ல ஐடியா கொடுக்கற, நல்ல மூளையோட பேசுற. அடப்பாவிகளா! என்ன அர்ஜுன்? அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா. எதை பத்தி? ராஜேஷை பத்தி. இப்போ எப்படிப்பா இருக்கான் அவன்? குட், சீக்கிரமா பிசினஸ் பிக்கப் பண்ணிட்டானே. இப்போ புது லேஅவுட் போட போறோம்ல, அதை அவன்கிட்ட கொடுக்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டுமா? தாராளமா பார்க்க சொல்லலாம். லேஅவுட் மேனேஜர் சொல்லு, அவரு ஹெல்ப் பண்ணுவார். பரவாயில்ல அர்ஜுன், வெரி குட். சீக்கிரமாவே அவனை பொறுப்புள்ள மனுஷன் ஆகிட்டேன். உனக்கு தான் தேங்க் பண்ணணும். அவன் இப்படி மாறுறதுக்கு நான் ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? என்ன? காதல். எது? ஆமாப்பா, நம்ம ஊர் இளைஞர்கள்லாம் காதல் கிடைக்குதுன்னா மலையை கூட கடுகா நினைச்சு உடைச்சிருவாங்கன்னு ஒரு கவிஞர் சொல்லியிருக்காருப்பா. அது சத்தியமான உண்மைப்பா. அவன் சொல்றது கேட்டான், நீ என்ன சொல்ல வர? அப்பா ராஜேஷ், நீ பொறுப்புல ஒன்னா மாறு. நீ ஒன்னு டிசைட் பண்ணினா அது கரெக்டா இருக்குன்னு பெத்தவங்கள நம்ப வை. உன்னோட காதல் ஆட்டோமேட்டிக்கா நிறைவேறணும் அவன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அதை மந்திரமா எடுத்துக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கான்ப்பா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அது இதே மாதிரி இருந்து அவன் இன்னும் சாதனை படைக்கணும்னா அது உங்க கையில தான்ப்பா இருக்கு. நான் என்ன பண்ணுங்கிற? அப்ப நமக்கு என்ன வேணுமோ அது ராஜேஷ் செஞ்சுட்டான். அதனால ராஜேஷ்க்கு என்ன வேணுமோ அது நம்ம தான்ப்பா செஞ்சு கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. அப்பா, அவனோட காதலை நீங்க ஏத்துக்கணும்ப்பா.
என்ன முட்டாள்தனமா பேசுற? காதல்ங்கிற வார்த்தையே நம்ம குடும்பத்துக்கு ஆகாத. ஏன்பா காதலிக்கிறது பாவமாப்பா? நீங்க அப்படி நினைச்சதுனாலதான் அன்னைக்கு பெரிய அத்தை வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. அவங்க புருஷனை நீங்க ஜெயில போட்டதுனாலதான் அந்த பகை பெருசாகி இன்னைக்கு கிருஷ்ணா வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ராஜேஷ் அப்படி ஆகணுமாப்பா? சொல்லுங்க. ராஜேஷ் பாவம்பா. அவன் காதலிக்கிற சுதாவும் அவனுக்கு கிடைக்காம இவனை காதலிக்கிற துளசியை ஏத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்பா. ஏய், துளசியை பத்தி பேசாத. அது நடக்காது. அவ இங்க இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அம்மாவும் தாத்தாவும் அவ இங்க இருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? அப்பா ராஜேஷ் எந்த அளவுக்கு துளசி லவ் பண்றா தெரியுமாப்பா? What nonsense is this? அப்பா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கப்பா. இப்பவே துளசி ராஜேஷ புருஷனை நினைச்சிட்டாப்பா. இந்த அன்பு கொஞ்ச நாள்ல வெறியா மாறி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு நம்ம என்னப்பா பண்றது? யோசிச்சு பாருங்க. டேய், இதுக்கு தான் நான் பலமுறை அடிச்சுக்கிறேன். வயசுக்கு வந்த பசங்க இருக்கிற இடத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்க கூடாது. கேட்டாளவ வாக்கு கொடுத்தாள வாக்கு. கம்ப்யூட்டர் காலத்துல பா ராஜேஷ் சுதாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்பா. துளசியோட ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ராஜேஷ்க்கு ஒரு கல்யாணம் பண்ணாதான் இந்த பிரச்சனையே சால்வ் ஆகும். அவ யாரு என்னன்னு தெரியாம எப்படிரா? ஒருத்தவங்களை பத்தி தெரியணும்னா அவங்க பேச்சை வச்சு தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஒவ்வொரு தடவையும் ராஜேஷ் அவ மீட் பண்ணும் போதெல்லாம் அவ என்ன சொல்லிருக்கா தெரியுமாப்பா? உங்க அப்பாவோட சம்மதம் இருந்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும்னு சொல்லியிருக்கா. இதை வச்சு அவ எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கலாமேப்பா. அவளை நேரா வேற பார்க்கணும். சொல்லுங்க. ஏன்டா என்ன போட்டு குழப்புற? ஒரு குழப்பம் இல்லப்பா. நான் தெளிவா சொல்றேன். ராஜேஷ் நமக்கு வேணும்னா அவன் காதலிக்கிற பொண்ணு சுதா அவனுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. அவன் முக்கியம் இல்ல. உங்க வரட்டுக்கு அவர் தான் உங்களுக்கு தேவைன்னா ராஜேஷை நீங்க மறந்துருங்க, என்னையும் நீங்க மறந்துருங்க. அவ்வளவுதான். அர்ஜுன், அவன் அந்த பொண்ணை கட்ட சம்மதிச்சிட்டேன்னு நான் சொன்னேன்னு அவங்க கிட்ட போய் சொல்லு. நிஜமா தான் சொல்றீங்களா? தேங்க்யூப்பா. என்னங்க எதுவுமே பேசாம வரீங்களே? என்ன பேசுறது? இல்ல வெளியில போலான்னு சொன்னீங்க, எதுவுமே பேசாம வரீங்களே? வெளியில போலான்னு தான் சொன்னேன். பேசிட்டு வரலான்னு சொன்னேனா? வா. ஏய், ஏண்டி அவனை பார்த்தா? ஐயோ நான் பார்க்கலங்க, அவன் தான் என்ன பார்த்தா. நீ பார்க்காம அவன் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? ஏய் ஐயோ வாடி. ஏன்டா பார்த்தா இவள? நான் எங்கடா பார்த்தேன்? நீ பார்த்தத நான் பார்த்தடா. பார்த்தது நீ ஏன்டா பாக்குற? ஏய் இவ ஏன் பொண்டாட்டிடா? ஐயோ ஐயோ என்னங்க வேணாம், சொன்னா கேளுங்க. இது உன் பொண்டாட்டி? ஐயோ ஆண்டவா, இப்படி ஒரு ஃபிகரா இவனுக்கு. டேய் டேய் என்னடா கீழ போறற? ஏய் அடிச்சு நீ போடா. ஏய் நான் ஏய் போடா. ஏய் நீ போடா. போடா வா போடா. வாடா நீ போடா. வேணாங்க. போடா. ஏய் எங்க வாங்க. ஏய் விதி போடா. கேளுங்க வாங்க. போடா. ஏய் வாங்க. அவ்வளவுதான். அடின்னு போடு மாட்டி போயில அவனை நம்ப மாட்டான். நீ இந்த பக்கம் வா. போடா. ஏய் என்னங்க கை? ஏய் நீ என் பொண்டாட்டிடி. வா. எங்க ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. ரோட்ல போற வரவனுக்கு பொண்டாட்டியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா? கையெடுங்க. ஏன் கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கா? சொல்ல. ஊற மாதிரி இருக்குன்னு சொல்ல. சொல்ல. அப்படி சொல்லலங்க. சொல்லித்தான் பாரு. சொல்ல மாட்டேங்க. என் ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் உனக்கு. நான் அப்பவே எங்க அம்மா கிட்ட சொன்னேன், என் அழகுக்கும் என் அறிவுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பாருன்னு. சி
மாவுண்ட மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கூட்டு வரத்துக்குள்ள போதும் போதும்னு ஆகுது. மானங்கட்ட பொழப்பாலாம் இருக்கு. என் பொண்டாட்டி இருந்துட்டு போறாங்க வச்சிருப்போ அதையே ரோட்ல போற எங்கிட்ட விளம்பரப்படுத்துற? லூசா நீங்க? யாரை பார்த்து லூசு?